அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்குது. இத்தனை நாளா நம்ம ஈரான் தாக்கியதை பத்தி கேட்டோம். இந்த காணொளியில நாம பாகிஸ்தான் இப்போது ஈரானை திருப்பி அடிச்சிருக்கு, பழிக்கு பழி வாங்கியிருக்கு. அந்த தாக்குதலை பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்ட 3 பிணை கைதிகளை பற்றிய ஒரு வீடியோவும், அந்த பிணை கைதிகளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கறதை நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே பாகிஸ்தான் இப்ப திருப்பி அடிச்சிருக்காங்க. நம்ம 2-3 நாளாவே கேள்விப்பட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தா, ஈரான் களத்துல இறங்கி இப்போது தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல ஈராக்ல இருந்த இஸ்ரேலுடைய மொசாட் தலைமையகத்தை தாக்குனாங்க. இன்னும் அங்கிருந்த ISIS உடைய சில தளங்களையும் தாக்குனாங்க. அதே மாதிரி சிரியால இருந்த ISIS உடைய தளங்களை தாக்குனாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தா 3வது தாக்குதலாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத இயக்கம் அந்த ISIS உடைய சில தளங்களை எல்லாம் தாக்கியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னா, எங்க நாட்டுல நடந்த அந்த வெடிகுண்டுக்கு காரணமே இவர்கள்லாம் தான், இவங்க தான் பின்னணியில இருக்காங்கன்னு சொல்லிதான் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தினாங்க. ஆனா இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு பார்த்தா பாகிஸ்தான் அதை கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. எப்படி நீங்க எங்களுடைய வான் பகுதியை அத்துமீறி தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டனத்தை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் மேல தாக்குதலை நடத்திருக்காங்க. இதை பத்தி வெளிவரக்கூடிய தகவல் என்னன்னா, இதுல ஒரு 9 பேர் இறந்ததாகவும் அதுல 2 பேர் குழந்தைகளாகவும் இருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இன்னும் மேலதிகமான தகவல் வரும்போது தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஈரான் அடித்ததை தொடர்ந்து பாகிஸ்தானும் இப்ப ஈரானுக்குள்ள தாக்குதல் செய்திருக்காங்க. இனி என்னெல்லாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்த போறாங்க ஈரான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இதுவரையும் களமிறங்காம இருந்தவங்க இப்ப அடுத்தடுத்து தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால இப்போது இவர்கள் முழுமையாக போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் உலா வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க அணு ஆயுதத்தை தயார் செஞ்சிருக்கலாம், அதனாலதான் இப்படி துணிஞ்சு இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் முன் வச்சுட்டே இருக்காங்க ஆய்வாளர்கள் எல்லாம். அடுத்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவிவ்ல ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதும் போராட்டம் அப்படிங்கிறதும் பெரிய லெவல்ல ஏறிட்டே இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த மக்கள் ஆரம்பத்துல இருந்து பிணை கைதிகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. உண்மைதான், போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்களே பிணை கைதிகளா கொன்று குவித்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம இஸ்ரேலுடைய தாக்குதல்லையே பிணை கைதிகள்லாம் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்திகள் வெளியாயிட்டே இருக்கு. ஹமாஸும் பாத்தீங்கன்னா வெளியிட்டுட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு மக்களுக்கு இப்போது ரொம்பவே பீதி ஏற்பட்டுருச்சு. இனி நம்மளுடைய குடும்பத்தினர் யாரும் திரும்ப வரமாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்தனால லட்சக்கணக்கான மக்கள் எல்லா பகுதிகளிலுமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்ப்பாட்டத்துல குதிச்சுட்டாங்க. அதுலயும் மிக முக்கியமாக போரை நிறுத்தியே ஆகணும், எலெக்ஷன் கொண்டு வந்தே ஆகணும் மீண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகளையும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு 2 காணொளிகளை ஹமாஸ் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முதல் காணொளி பார்த்தா நம்ம 2-3 தினங்களுக்கு முன்னாடியே அதை பத்தி சொல்லியிருந்தோம். டைம் இஸ் ரன்னிங் அவுட், பிணை கைதிகள் எல்லாமே நீங்க நெத்தனியாவிட்டு காப்பாத்திக்கோங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சுட்டு ஆர்ப்பாட்டத்தை இன்னும் பெரிய லெவலுக்கு மாத்திட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, டைம் போயிட்டே இருக்கு, உங்களுடைய குடும்பத்தினர்லாம் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அர்த்தமாக அது இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தா மறுபடியும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 3 பிணை கைதிகள் பேசுற மாதிரியான வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பிணை கைதிகள் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 தடவை பண்ணிருக்காங்க. அப்போது அவர்கள ஒரு 3 பேரை கூட்டிட்டு உட்கார வச்சு பேச வைப்பாங்க. முதல்ல ஒரு 3 வயசான பெண்மணிகள் பேசினதை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 3 வயசான ஆண்கள் பேசின வீடியோ கடந்த மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி கூட்டிட்டு வச்சு பேசுவாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நெத்தன்யாகுவுக்கும் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் அழுத்தத்தை தர்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, உங்களுடைய சுயநலத்துக்காக எங்களை இப்படி விட்டுட்டீங்களே, அந்த மாதிரியான தகவல் தான் வரும். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 3 பேர் பேசக்கூடிய வீடியோவை அவங்க ரிலீஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் உள்ளக்குள்ள சுரங்கத்துக்குள்ள போனனுமே எல்லாரையுமே வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்க, பேச சொல்லி அவங்கள பத்தியான தகவலை சொல்ல சொல்லி அந்த மாதிரி வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட 3 பேருடைய வீடியோவை தான் ரிலீஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்களை பற்றிய தகவலை நாங்க உங்களுக்கு மீண்டும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை ரிலீஸ் பண்ணணுமே அங்க இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோ தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டைம் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்த நேரத்துல இப்படி ஒரு வீடியோ வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த 3 பேருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போது
2 நபர்கள் வந்து இறந்திருக்காங்க. முதல்ல இஸ்ரேல் வந்து இதெல்லாம் இதெல்லாம் பழைய வீடியோன்னு சொன்னாங்க. வீடியோ புதுசுன்னு யாருமே சொல்லல. அந்த வீடியோ ஒன்றும் பேச வச்சு அனுப்புன வீடியோ கிடையாது, முன்னாடி உள்ளக்குள்ள போனப்பயே எடுத்த வீடியோ. ஆனா அவங்க இப்ப இறந்திருக்காங்க உங்களுடைய வான்வெளி தாக்குதல அப்படிங்கறதுதான் வந்து ஹமாஸ் சொல்ல வந்தாங்க. இப்ப இந்த செய்தியானது வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்ததின் காரணமாக இன்னும் மக்கள் வந்து விரக்தியில இருக்கிறாங்க. என்ன நம்ம கவர்மெண்ட் வந்து மீட்டு தராம கொண்டுகிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள்ல பார்த்தா ஹமாஸ் தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்து பரப்புறாங்க. அது ஸ்கை நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிணை கைதிகளை கொல்றதுனால ஹமாஸுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. பிணை கைதிகள் ஒருத்தவங்க இருந்தாலும் கூட அவர்களை வச்சு பெரிய நிபந்தனைகள் எல்லாம் வைக்க முடியும். அதை வச்சு ஒரு 10 பேர்த்த மீட்டெடுக்க முடியும் போது எதுக்கு இவங்க போய் கொல்ல போறாங்க? அவர்களை வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது தான் ஹமாஸுடைய வேலை. ஆனா ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டா கூட எல்லா பிணை கைதிகளுமே அங்க இருந்தாங்கன்னா நஷ்டமாயிருங்கிறனால தனித்தனியா வச்சிருக்கும் போதுதான் ஏதாவது ஒரு இடத்துல பிணை கைதிகள் மாட்டினாலும் கூட மற்ற இடத்துல இருக்கக்கூடிய பிணை கைதிகள்லாம் இவங்களுடைய கைவசம் இருப்பாங்கன்ட்டு. ஆனா இதுவரையும் எந்த ஒரு பிணை கைதிகளையும் இவர்கள் கண்டுபிடிச்சதே கிடையாது. பிணை கைதிகளா இவங்களை தேடி ஓடி வந்தாலும் கூட 2 முறை வந்து 3 நபர்களுக்கு மேல 4 நபர்களை இவர்கள் சுட்டே கொண்டிருக்காங்க. அதை என்னைக்கு அவங்க வாயால வந்து அந்த உண்மையை ஒத்துக்கிட்டாங்களோ நாங்க தெரியாம சுட்டோன்ட்டு அன்னையில இருந்துதான் இப்ப போராட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப பார்த்தா அந்த 2 பேரும் இறந்ததை முன்னிட்டு நேத்து மக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே உக்கிரம் அடைந்துட்டாங்க. இதனால என்ன பண்ணிட்டாருன்னா நெத்தனியாகு போலீஸ்க்கெல்லாம் வந்து கட்டளையிட்டாச்சு. அவர்களை வந்து எதையாவது ஒண்ணு செஞ்சு அந்த போராட்டத்தை நிறுத்த வைங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் தடியடி அந்த மாதிரி நடத்திட்டாங்க. அதுல மக்கள் எல்லாம் கீழே எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க, அவங்க அடிக்கிறாங்க. அவங்க சொந்த மக்கள் தான் பேரு, ஆனா அவங்களவே பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து சித்திரவதைப்படுத்துறாங்க. அவங்க வந்து தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய குடும்பத்தினரை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து கேக்குறாங்க. அவங்க ஏதோ தப்பான ஆள்கிட்ட காசை கொடுத்துட்டு அதுல ஏமாந்துட்டு வந்து ஒன்னும் ரோட்ல வந்து போராட்டத்தில் ஈடுபடல. இஸ்ரேல் மேல இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில இஸ்ரேல் கவர்மெண்டே த்ரெட்டன் பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிணை கைதிகள் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இஸ்ரேல் கவர்மெண்ட்டை தான் கேட்க முடியும். அதை கூட புரிந்து கொள்ளாம இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக வந்து சரியான முறையான ஒரு போராட்டமா தான் நடந்துட்டு இருக்கு. அத்தனைக்கு அவர்கள் வந்து பதாகைகள்லாம் ஏந்தி வந்து நியாயமான முறையில தான் நடந்திருக்காங்க. எதையும் போட்டு உடைக்கல, எரிக்கல, இதெல்லாம் பண்ணவே இல்லை. அப்படி இருந்தும் கூட அந்த மக்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தி கீழே எல்லாம் படுக்க வச்சு ஒரு லேடியை வந்து தரத்தரன்னு இருக்கிற மாதிரியான வீடியோல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் இப்ப ரொம்பவே மனசு நொந்துட்டாங்க. எங்களுக்கு நீங்க ஆட்களையும் மீட்டு தர மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கான உரிமையுமே நீங்க இந்த நாட்டுல கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு விரக்தியின் உச்சியில இருக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் ஒரு தகவல் வந்துட்டே இருக்குது. மொசாட் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய IDF, அது இல்லாம போர் அமைச்சரவை, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னடா வழி அப்படின்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பிணை கைதிகளை மீட்கிறதுக்கு ஒரு துளி வழி கூட இல்லாமல் அவங்களுக்கு இப்ப கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஹமாஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, பிணை கைதிகள்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்துடாதீங்க, நாங்க வந்து சுதந்திர பாலஸ்தீனத்தை நீங்க கொடுக்காம போர் நிறுத்தம் பண்ணாம நாங்க வந்து எதையுமே தரமாட்டோம்ட்டாங்க. கத்தார்ட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தாங்க. கத்தாரும் இப்ப சொல்லிருச்சு, பிணை கைதிகளை பத்திலாம் நீங்க வந்து பேசுற மாதிரி இருந்தா முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, போரை நிறுத்துங்க, சுதந்திர பாலஸ்தீனத்தை அறிவிச்சுட்டு வாங்க, அப்பதான் நம்ம பேச முடியும். சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய தீர்வுக்கு நீங்க வராத வரையும் உங்களுடைய பிணை கைதிகளை பத்தில இனிமேல் போர் நிறுத்த பேச்சுக்கே வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. போரை நிறுத்துறோம்ட்டு வந்து முழுசா அறிவிக்கிறதுட்டு போட்டு தற்காலிகமா என்னத்துக்கு எங்கள்கிட்ட வரீங்கிற மாதிரி வந்து கத்தாரும் அறிவிச்சுட்டாங்க. அதனால இப்ப எல்லா பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஹமாஸ் விட மாட்டேன்ட்டாங்க. 10ஆவதுக்கு கத்தாரை பேசி பேசி கரெக்ட் பண்ணலான்னு வந்து பிளான் போட்டு வச்சோமே, இப்ப கத்தார் வந்து பகிரங்கமா அறிவிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தை கொண்டு போய் எங்க கொட்டுறதுன்னு தெரியாம பொதுமக்கள் மேலேயே கொட்டி வச்சிருக்காங்க. அந்த பொதுமக்களும் ரொம்பவே பாவம் தான். இன்னி ஒரு தடவை எலெக்ஷன் ஒண்ணு வந்துட்டா நெத்தன்யாவுக்கு வந்து ஓட் போட மாட்டோம் அப்படிங்கக்கூடிய முடிவை வந்து இப்போது அந்த மக்கள் எடுத்திருக்காங்க. நெத்தன்யாவுக்கு மட்டும் கிடையாது, ஜோ பைடனுக்கே ஓட்டு இல்ல, அடுத்தது ட்ரம்ப் தான் வரப்போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. கருத்து கணிப்புகள்லாம் வந்து தெளிவாக சொல்லிருச்சு, நெத்தன்யாவும் தோல்விதான், ஜோ பைடனும் தோல்விதான், இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் வந்து இப்ப ஆட்சிக்கு வர போறாங்கன்ட்டு. அந்த எதிர்கட்சிகள் எந்த ஒரு நல்லதையும் பாலஸ்தீன மக்களுக்கு செய்வாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து அந்த பாலஸ்தீன மக்களை அழிக்கிறதுக்காகத்தான் வருவாங்க. யூதர்களே அப்படிதான். அதனால ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்லதையும் தராது. ஆனா இவர்கள் செய்த பாவத்துக்கு வந்து பார்த்தா அது ஒரு தண்டனையாக வந்து அவர்களுக்கு அமைஞ்சிரும். அப்படின்னா வந்து ஒட்டுமொத்தமாகவே பாலஸ்தீன மக்கள் மட்டும் வந்து ஜோ பைடன் மேலேயோ நெத்தன்யாஹு மேலேயோ வந்து வெறுப்பா இல்ல, நாம மட்டும் வெறுப்பா இல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களே வெறுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்னாவே தெரியும் இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை. அங்க இருக்கக்கூடிய மக்களே அவர்களை வெறுத்து சபிச்சு கொட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இனி இவர்கள்லாம் தலை தூக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய வரலாறாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்.